ஆடம்பர வாழ்க்கைக்காக தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 8 மோட்டார் சைக்கிள்களையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் திருடு போன மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பாக சேதராப்பட்டு போலீசார் உடனிணைந்து வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதனிடையே சேதராப்பட்டு தொண்டமானத்தம் சாலையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி முயன்றபோது அதில் வந்த 3 தப்பியோட முயன்றனர். அவர்களை மடக்கி பிடித்து விசாரித்ததில் புதுச்சேரி அடுத்த கூட்டேரிப்பட்டு பகுதியை சார்ந்த பாபு என்கின்ற ஆனந்தபாபு, புதுச்சேரி கூடப்பாக்கம் பகுதியை சார்ந்த பாலமுருகன் வயது 40, விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த வெங்கடேசன் வயது 23 என்பதும் அவர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் கடந்த ஜூன் 4ஆம் தேதி சேதராப்பட்டு பகுதியில் திருடப்பட்டதாக தெரியவந்தது. தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் கூடுதல் பணம் சம்பாதித்து ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற ஆசையால் பல்வேறு இடங்களில் மோட்டார் சைக்கிள்களை திருடியதாக அவர்கள் ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து சேதராப்பட்டு மயிலம், ஆரோவில், கண்டமங்கலம் மற்றும் திண்டிவனம் காவல்நிலை எல்லைகளில் திருடப்பட்ட மேலும் 7 மோட்டார் சைக்கிள்கள் மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வழக்கை விரைவாக துப்பறிந்து திருடப்பட்ட வாகனங்களை மீட்ட சேதராப்பட்டு காவல் நிலையம் மற்றும் வடக்கு சரக குற்றப்பிரிவு போலீசாரை உயர் காவல் அதிகாரிகள் பாராட்டினர். திருக்குனூர் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா விற்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருக்குனூர் அடுத்த மண்ணாடிப்பட்டு சாராய கடை அருகில் உள்ள பெட்டி கடைகளில் போதைப் பொருட்களான குட்கா விற்பதாக திருக்குனூர் போலீசாருக்கு தகவல் வந்தது. அந்த பகுதியில் போலீசார் நேற்று சோதனை மேற்கொண்டனர். விற்பனை செய்வதற்கு கடைகளில் குட்கா பொருட்கள் இருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். பெட்டிக்கடை உரிமையாளர் விழுப்புரம் அடுத்த ராதாபுரத்தை சார்ந்த தமிழ்ச்செல்வன் வயது 33, கூனிச்சமேட்டை சார்ந்த ஏகநாதன் வயது 56, வம்புப்பட்டு பகுதியை சார்ந்த செந்தில்குமார் வயது 47 ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 59,000 ரூபாய் மதிப்புள்ள குட்கா பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கல்லூரி மாணவியை மிரட்டி ரூபாய் 3.5 லட்சம் பறித்த வழக்கில் இளம்பெண் உட்பட 3 போலீசார் கைது செய்தனர். வானூர் அருகே கல்லூரி மாணவியிடம் ஆபாச வீடியோ இருப்பதாக மிரட்டி ரூபாய் 3.5 லட்சம் பணம் பறித்த வழக்கில் அவரது தோழி அருந்ததி மற்றும் அவரது கூட்டாளிகளான ஆதி, சந்துரு ஆகிய 3 போலீசார் கைது செய்தனர். இன்ஸ்டாகிராம் மூலமாக அறிமுகமாக நண்பர்கள் வட்டத்தில் ஏற்பட்ட பழக்கத்தை பயன்படுத்தி மாணவியின் தனிப்பட்ட தருணங்கள் தொடர்பான பொய்யான தகவலை கூறி பணம் பறிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி தூக்க மாத்திரை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி 3 கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் கோவிலில் விமான கோபுர கலசங்கள் திருட்டு போன சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருவக்கரையில் நூற்றாண்டு பழமையான அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் இந்த ஆலயத்தில் கடந்த 20ஆம் தேதி காலை கருவறை அருகே உள்ள விநாயகர் மற்றும் நடராஜர் சந்நிதிகளின் விமான கோபுரங்களிலிருந்து சுமார் 1 அடி உயரமுள்ள 2 செப்பு கலசங்கள் காணாமல் போனதும் தெரிய வந்தது. இதனையடுத்து கோவில் நிர்வாகம் அளித்த புகாரின் அடிப்படையில் வானூர் காவல் நிலைய ஆய்வாளர் சக்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவக்கரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கலசங்களை திருடி சென்றவர்களை கண்டுபிடிக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிக லாபம் ஈட்டலாம் என்று ஆசை வார்த்தை கூறி பெண்ணிடம் ரூபாய் 2.26 லட்சம் அபே செய்த சைபர் கிரைம் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். தவளக்குப்பத்தை சார்ந்த பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் வந்த பகுதி நேர வேலை குறித்து விளம்பரத்தை பார்த்து அதில் இருந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டார். எதிர்முனையில் பேசிய நபர் ஆன்லைன் மூலமாக வீட்டில் வேலை செய்து அதிக லாபம் ஈட்டலாம் என்றார். அதனை நம்பிய பெண் மரபுநபர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு பல்வேறு தவணைகளாக 2,26,800 ரூபாயை அனுப்பினார். தொடர்ந்து அவர் கூறிய வேலைகளை செய்து முடித்தார். அதற்கு தனது வங்கிக் கணக்கில் வந்த பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து திடுக்கிட்டார். இதேபோல முதலியர்பேட்டையை சார்ந்தவரிடம் ரூபாய் 70,000, புதுச்சேரியை சார்ந்த இருவரிடம் ரூபாய் 9,500
சைபர் கிரைம் கும்பலிடம் எழுந்திருக்கிறார்கள். இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து ஆன்லைன் மோசடி செய்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். நீட் தேர்வு குளறுபடிகள் மத்திய அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி இளைஞர் காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் உள்ளிட்ட பல்வேறு தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகளில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை கண்டித்தும் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமை தாங்கினார். திரளான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசின் கல்விக் கொள்கை மற்றும் தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளுக்கு எதிராக கண்டனங்களை வெளிப்படுத்தி கோஷங்களை எழுப்பினர். எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்க திட்ட இயக்குநர் தற்கொலை முயற்சி மேற்கொண்டதை அடுத்து நீதி கேட்டு மருத்துவர்கள் போராட்டம் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குநர் அருள் விசாகன் நேற்று முன்தினம் வீட்டில் அதிக அளவில் தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். இதனையடுத்து அவர் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வருகிறார். இந்நிலையில் மருத்துவர்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்க ஊழியர்கள் டாக்டர் அருள் விசாகனின் நிலைக்கு காரணமானவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் மீது உள்ள போலி குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சட்டப்படி உரிய அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டு உண்மை நிலை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மேலும் நாளை முதல் நீதி கேட்டு வேலைநிறுத்த போராட்டத்தை மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இயக்குநர் பாரதி ராஜாவிற்கு நடைபெற்ற மலரஞ்சலி நிகழ்ச்சிகள் அமைச்சர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அவனி கலை பண்பாட்டு சங்கம் மற்றும் புதுச்சேரி நடிகர்கள் பன்முக கலைஞர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் இயக்குநர் பாரதி ராஜாவிற்கு மலர் வணக்க நிகழ்ச்சி குயவர்பாளையம் கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பாரதி ராஜா உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை செயலர் முகமது ஹசன் அபித், இயக்குநர் சுரேஷ் ராஜன், திரைப்பட இயக்குநர் சங்க தலைவர் இயக்குநர் செல்வமணி, பேராசிரியர் பர்வீன் சுல்தானா, திரைப்பட தனிக்குழு முன்னாள் உறுப்பினர் ராஜம் நாதன், திரைப்பட பெப்சி அமைப்பின் பொதுச் செயலாளர் சுவாமிநாதன், ஆவணப்பட இயக்குநர் ரவி குணவதி மைந்தன், கண்மணி கிரியேஷன்ஸ் ராஜா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற விருதாளர்கள் பாரதி ராஜாவிற்கு சிறப்பு மலர் வணக்கம் செலுத்தினர். ஏற்பாடுகளை புதுச்சேரி அவனி கலை பண்பாட்டு சங்க தலைவர் கரிய பெருமாள், செயலர் குமரன், பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் சுபாஷினி, துணை செயலாளர்கள் பிரபாகரன், அருள்ராஜ், ஆலவந்தார் மற்றும் சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். மத்திய அரசின் மானியம் பெற பயனாளிகள் தங்களது தொலைபேசி எண்ணை சரிபார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் முத்துமீனா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு தற்போது மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் உணவு தானிய மானியம் நேரடி பண பரிமாற்ற முறைகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. வரும் ஆகஸ்ட் 2026 முதல் இந்த டிபிடி முறைக்கு பதிலாக மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய மூலமாக மானியத் தொகை வழங்கப்பட உள்ளது. இதன்படி மானியத் தொகை பயனாளிகளின் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண்ணுடன் இணைக்கப்பட்ட டிஜிட்டல் வாலெட்டில் டிஜிட்டல் நாணயமாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த தொகையை அங்கீகரிக்கப்பட்ட ரேஷன் கடை மற்றும் பதிவு செய்யப்பட்ட விற்பனையாளர்களிடம் மட்டுமே உணவு தானியங்கள் வாங்க பயன்படுத்த முடியும். இதற்கான முன்னேற்பாடாக குடிமைப்பொருள் வழங்கல் துறை தங்களிடம் உள்ள பதிவுகளின் அடிப்படையில் தகுதியுள்ள பயனாளிகளின் தொலைபேசி எண் மற்றும் ஆதார் எண் கொண்ட பட்டியலை சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளில் வழங்கியுள்ளது. எனவே பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா பயனாளிகள் வரும் 5ஆம் தேதிக்குள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ரேஷன் கடைக்கு சென்று தங்களது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண் மற்றும் பயன்படுத்தும் தொலைபேசி வகையை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி போக்குவரத்து நெரிசலை குறைக்க ரோப்கார் திட்டம் குறித்து விவாதிக்க மாண்புமிகு திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் ஏற்பாட்டின் கீழ் டோப்பல் மேயர் என்னும் ரோப்கார் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் மேதகு புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து ஆலோசித்தனர். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு புதுமையான தீர்வுகளை பற்றி விவாதிப்பதற்காக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் ரோப்கார் பாதையை உருவாக்கும்
முன்னணி நிறுவனமான டோப்பல் மேயர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரும் சிஇஓமான திரு பிரஃபுல்லா சௌத்ரி மற்றும் ஆஸ்ட்ரியாவின் தெற்காசிய பகுதி மேலாளர் திரு தாமஸ் நெல்சர் ஆகியோர் புதுச்சேரியின் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்தனர். இந்த சந்திப்பு நகர்ப்புற போக்குவரத்தை ஆராய்வதற்கான ஒரு முக்கிய படியாக அமைந்தது. இந்த சந்திப்பின் போது புதுச்சேரியில் நவீன ரோப்கார் போக்குவரத்து அமைப்பை செயல்படுத்துவதற்கான திட்டத்தை இந்திய பிரதிநிதிகள் குழு சமர்ப்பித்தது. இந்த திட்டமானது சாலை நெரிசலை குறைப்பதையும் நிலையான சுற்றுலாவை மேம்படுத்துவதையும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முக்கிய இடங்களுக்கு இடையேயான இணைப்பை அதிகரிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அதேவேளையில் பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொது போக்குவரத்து முறையை வழங்குவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. உலகெங்கிலும் உள்ள பல நகரங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ள மேம்பாட்டு ரோப்கார் தொழில்நுட்பத்தை புதுச்சேரியின் நிலப்பரப்பிற்கு ஏற்ப எவ்வாறு மாற்றியமைக்கலாம் என்பதில் இந்த உரையாடல் நடைபெற்றது. இந்த முயற்சி நகர்ப்புற போக்குவரத்தை மாற்றியமைக்கவும், கார்பன் உமிழ்வை குறைக்கவும் மற்றும் இன்னும் சிறந்த புதுச்சேரியை உருவாக்குவதற்கான தொலைநோக்கு பார்வைக்கு பங்களிக்கவும் சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளது. இந்த சந்திப்பு புதுச்சேரியின் பொருளாதார வளர்ச்சி, சுற்றுலா மற்றும் எதிர்காலத்திற்கான போக்குவரத்தை மேம்படுத்தும் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு தீர்வுகளை கொண்டுள்ளது. இந்த ஏற்பாட்டை புதுச்சேரி வளர்ச்சியை மேம்படுத்த துடிக்கும் தொலைநோக்கு மிக்க தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏற்பாடு செய்திருந்தார். ஏற்கனவே புதுச்சேரியை சிங்கப்பூரை போன்ற நவீன நகரமாக மாற்றும் நோக்கில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிங்கப்பூரை சார்ந்த முன்னணி கட்டிடக்கலை மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் நிறுவனமான சிபிஜி நிறுவனத்தை அழைத்து வந்து பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தயாரிக்க நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது புதுச்சேரியில் ரோப்கார் சேவையை அறிமுகப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக உலகின் முன்னணி ரோப்கார் நிறுவனங்களில் ஒன்றான டோப்பல் மேயர் நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகளை புதுச்சேரிக்கு அழைத்து வந்து அதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ முகாம் எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு செய்தவர் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுடன் கலந்துரையாடி அங்கு நிலவும் தேவைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது மருத்துவமனைகள் சுத்தமான குடிநீர் வசதி மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தருமாறு மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு உடனடியாக தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, மாநில செயலாளர் அனிதா, முத்தியால்பேட்டை தொகுதியின் தலைவர் அழகப்பன் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கொண்டுவரப்படும் திட்டங்கள் அனைத்தும் நமக்கானது அல்ல, நமது சந்ததிக்கானது. புதுவையை சிங்கப்பூராக மாற்றுவோம், வளர்ச்சி பயணத்தில் மக்கள் இணைவோம் என சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்திருக்கிறார். லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழிகாட்டுதலின்படி திசோல் என்பவர் தொழிலாளர் அணி மாநில செயலராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ரெட்டியார் பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி மற்றும் பாபு, கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பழனி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், புதுச்சேரியில் புதிய அரசியல் கட்சியை வளர்ப்பது மிகவும் கடினமான சூழல். பல தடைகள் மற்றும் சவால்களை கடந்து லட்சிய ஜனநாயக கட்சி இன்று வலுவாக வளர்ந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சட்டமன்ற உறுப்பினரின் அர்ப்பணிப்பும் உழைப்பும் தான். புதுச்சேரி மக்களின் முன்னேற்றத்திற்காக தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்.
தொழிலாளர் அணிகள் மட்டும் இன்று 400க்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. மகளிர் அணியினரே கட்சியின் தூண்கள். மாநில அளவிலான அனைத்து பொறுப்பாளர்களின் நியமனமும் ஒரு மாதத்திற்குள் நிறைவு பெறும் என்றார். தொடர்ந்து உரையாற்றிய கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சட்டமன்ற உறுப்பினர், சிறு வயதிலிருந்தே பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்தபோது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஏன் உலக தரத்திலான வளர்ச்சியை அடையக்கூடாது என்ற எண்ணம் ஏற்பட்டது. வளர்ச்சி இருந்தாலும் இன்னும் பல துறைகளில் நாம் பின்தங்கியுள்ளோம். குடிநீர், கால்வாய் பராமரிப்பு, மழைநீர் தேக்கம், குப்பை மேலாண்மை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டியது நமது அவசியம். என் தனிப்பட்ட வளர்ச்சிக்காக அல்ல, புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நோக்கத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தொடங்கப்பட்டது. புதுச்சேரி வளர்ச்சிக்காக யூட்ரன் என்ற சிறப்பு திட்டத்தை மேற்கொள்ள சொந்த செலவில் முன்னெடுத்து வருகிறேன். மேலும் சுற்றுலா மற்றும் போக்குவரத்து மேம்பாட்டிற்காக ரோப்கார் திட்டம் தொடர்பாக முன்னணி நிறுவனங்களின் ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான அறிக்கைகள் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்கள் அனைத்தும் நமக்கானது அல்ல, நமது சந்ததியருக்காக என்றும் சந்ததிக்காக என்றும் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி புதுச்சேரியை சிங்கப்பூருக்கு நிகரான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வோம் என்றும் உறுதியளித்தார். தொடர்ந்து நடைபெற்ற இணைப்பு நிகழ்வில் 500க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். பின்னர் நிகழ்ச்சியின் முடிவில் பங்கேற்ற அனைவருக்கும் மதிய உணவும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைத்தார். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு மாலை நேர இலவச கல்வி பயிற்சி மையம் துவங்க வேண்டும். ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மகளிருக்கான இலவச சட்ட உதவி மையம் துவங்க வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சி புதுவை மாநில செயலாளர்களும் மகளிரணி வழிகாட்டல் குழு நிர்வாகிகளான திருப்புர சுந்தரி மற்றும் அனிதா ஆகியோர் மகளிர் அணியருடன் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் கோரிக்கை மனு வழங்கினர். இந்த நிகழ்வில் மாநில மகளிரணி துணைத் தலைவர் மணிமேகலை உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். மக்கள் நலனே எங்கள் இலக்கு, ஆட்சியும் மாறும் காட்சியும் மாறும் மக்களும் மாறியுள்ளனர் என்று தமிழகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரின் முதல் கட்சி நிகழ்வான சென்னை உத்தரண்டியில் நடைபெற்ற கட்சி கொடியேற்று விழாவில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரின் முதல் கட்சி நிகழ்வான லட்சிய ஜனநாயக கட்சியின் கொடியேற்று விழா சென்னை கிழக்கு கடற்கரை சாலை உத்தண்டி பகுதியில் நடைபெற்றது. கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். முன்னதாக சென்னை வந்த அவருக்கு உத்தண்டி டோல்கேட் பகுதியில் கட்சி நிர்வாகிகள் பூங்கொத்து வழங்கியும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் திரளான கட்சியின் தொண்டர்கள் பங்கேற்றனர். விழாவில் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், இது தமிழகத்தில் எனது முதல் சுற்றுப்பயணம். சிறு வயதில் விளையாட்டாக வந்த இந்த பகுதிக்கு இன்று அரசியல் பொறுப்புடன் வந்திருப்பது மகிழ்ச்சியை அளிப்பது என்றார். கடந்த 75 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்துள்ளன. அவர்கள் செய்தவற்றை குறை கூற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது தமிழக அரசியலில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், அதற்கு ஒரு காரணம் தமிழக முதல்வர் விஜய், அண்ணாமலையும் புதிய அரசியல் சக்தியை உருவாக்கியுள்ளார். அதேபோல லட்சிய ஜனநாயக கட்சியும் உருவாக்கி திரளான இளைஞர்களை அரசியலுக்கு ஈர்த்து வருகிறது என்றார். லட்சிய ஜனநாயக கட்சியின் நோக்கம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை இந்தியாவின் முன்னணி வளர்ச்சியடைந்த மாநிலங்களாக மாற்றுவது என்று தெரிவித்தவர், ஒரு காலத்தில் பல மாநிலங்களை விட தமிழகம் முன்னேறி இருந்தது. ஆனால் இன்று சிங்கப்பூர் போன்ற நாடுகள் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியும் உலகிற்கு முன்மாதிரியாக உருவாக்க வேண்டும் என்றார். மேலும் பூட்டானின் உலகின் அமைதியான நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. அந்நாட்டின் இயற்கை வளங்கள் மற்றும் நிலையான வளர்ச்சி திட்டங்களை நேரில் ஆய்வு செய்துள்ளேன். அங்குள்ள சிறந்த நடைமுறைகளை புதுச்சேரியில் செயல்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் என்றும் கூறினார். உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு கட்சி தீவிரமாக தயாராகி வருவதாக தெரிவித்த அவர், அரசியல் என்பது சம்பாதிப்பதற்கான கருவி என்ற எண்ணம் மக்களிடமிருந்து இருந்தது. ஆனால் எங்கள் நோக்கம்
மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதே மக்கள் நலனே எங்கள் அரசியலின் அடிப்படை என்றார். மக்களுக்கு யார் நல்லது செய்தாலும் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆட்சியும் மாறும், காட்சியும் மாறும், மக்களும் தற்போது மாறியுள்ளனர். திராவிட இயக்கங்களின் செல்வாக்கு குறையும் நிலையில் இளைஞர்கள் அதிக அளவில் அரசியலுக்கு வரத் தொடங்கியுள்ளனர். அதற்கு தமிழக முதல்வர் விஜய் ஒரு உதாரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் புதிய அமைச்சர்களுக்கு இதுவரை இலாக்காக்கள் ஒதுக்கப்படாதது கண்டிக்கத்தக்கது. அதற்கு எனது கண்டனத்தை ஏற்கனவே பதிவு செய்துள்ளேன். அமைச்சர் பதவி கிடைக்காவிட்டாலும் மக்களுக்கான நலத்திட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்தார். முன்னதாக இந்த நிகழ்வில் தமிழகம் முழுவதிலும் இருந்து வருகை தந்த கட்சி நிர்வாகிகள் மலர் மாலை, பூங்கொத்து, நினைவு பரிசு உள்ளிட்டவைகளை அளித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தமிழ் திரையுலகின் சிறந்த இயக்குநர், நடிகர் என பன்முக திறமைகள் தனக்கென தனி முத்திரை பதித்த திரைக்கதை ஜாம்பவான் திரு கே பாக்யராஜ் அவர்கள் மறைந்த செய்தி மிகுந்த வேதனையும் ஆழ்ந்த துயரத்தையும் அளிக்கிறது. அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சி, தாவணி கனவுகள் போன்ற காலத்தால் அழியாத படைப்புகள் மூலம் தமிழ் சினிமாவிற்கு புதிய பரிமாணத்தை வழங்கியவர். தனது தனித்துவமான கதை சொல்லும் பாணியாலும் யதார்த்தமான திரைக்கதைகளாலும் தலைமுறைகளை கடந்தும் ரசிகர்களின் மனதில் நிலைத்திருப்பார். அவரது மறைவு தமிழ் திரைப்பட உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரது கலை படைப்புகளும் சாதனைகளும் என்றும் தமிழ் மக்களின் நினைவில் நிலைத்திருக்கும். அன்னாரை எழுந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், திரையுலகினருக்கும், ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு லாஸ்பேட்டையில் மதுபோதை எதிர்ப்பு சம்பந்தமான விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சர்வதேச போதை எதிர்ப்பு தினம் சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் சாய்ரா மதுபோதை சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையம் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை புதுச்சேரி லாஸ்பேட்டை அய்யனார் கோவில் அருகே நடத்தினர். நிகழ்ச்சியின் கௌரவ உறுப்பினராக சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் தலைமையேற்று துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நிகழ்ச்சியின் துவக்கமாக சாய்ரா மதுபோதை மறுவாழ்வு மையத்தின் நிறுவனர் சிவானந்தம் ரமேஷ்குமாரை கௌரவித்தார். மற்றும் மதுபோதை மறுவாழ்வு மையத்தின் செயலாளர் திலீபா சாய்ராம் உடனிருந்து நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் மதுபோதை சம்பந்தமான விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் ரெயின்போ நகரில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் திரளானோர் பங்கேற்று பயன்பெற்றனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நடத்தப்பட்டு வரும் இலவச மருத்துவ முகாம் இந்த வாரம் ரெயின்போ நகர் 4வது தெருவில் நேற்று நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனைகளை பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதியின் தலைவர் கோகுல கண்ணன், ரெயின்போ நகர் வார்டு பொறுப்பாளர் என்ஆர் சுரேஷ், வெங்கடா நகர் வார்டு பொறுப்பாளர் சரவணன், ரெயின்போ நகர் அசோசியேஷன் சார்பில் தணிகாசலம், பாஸ்கர் உள்ளிட்டோர் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவை அமல்படுத்தாததால் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலச்சங்கம் அவமதிப்பு வழக்கு தொடர முடிவு செய்திருக்கிறது. புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலச்சங்கம் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை அகற்றவும், வலை இழந்த மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவு ஓராண்டாக அமல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறையும் சாசன் நிறுவனமும் இணைந்து செயல்பட்டு மீனவர்களையும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தையும் தவறாக வழிநடத்தி வருவதாகவும், கழிவுநீர் குழாயால் தொடர்ந்து மீனவர்களின் வலைகள் சேதமடைந்து வருவதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவை நிறைவேற்றுவதற்காக உயர்நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடர்வது என்று சங்க தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு பரமதத்தர் மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவபெருமானாள் அம்மையி என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதியார். 63 நாயன்மார்களின் பெண் நாயன்மாரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் வகையில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா நடத்தப்படுகிறது. இத்திருவிழா நேற்று மாலை விக்னேஸ்வரா பூஜையுடன் தொடங்கியது. பரமதத்த செட்டியார் பட்டுவேட்டி முத்து மாலைகளுடன் மாப்பிள்ளை அலங்காரத்தில் ஆற்றங்கரை சித்தி விநாயகர் கோவிலில் இருந்து ஊர்வலமாக காரைக்கால் அம்மையார் கோவிலுக்கு நேற்று இரவு அழைத்து வரப்பட்டார். முன்னதாக விநாயகர் கோவிலில் சிறப்பு தீபாராதனை நடத்தப்பட்டு பாரம்பரிய முறைப்படி மாப்பிள்ளையான பரமதத்தர் செட்டியாருக்கு திருஷ்டி கழிக்கப்பட்டது. உபயதாரர்களான மாப்பிள்ளை வீட்டார் முன் செல்ல பரமதத்தர் செட்டியார் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மாப்பிள்ளை கோலத்தில் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 47 புகார் மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் பொதுமக்களின் குறைகளை கேட்க ஒவ்வொரு சனிக்கிழமையில் மக்கள் மன்றம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி நேற்று காலை முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. அதேபோன்று சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ராகவ், போக்குவரத்து காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி திவ்யா போக்குவரத்து தொடர்பான பிரச்சினைகளை பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். காரைக்காலில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, முத்தேல்பேட்டை காவல் நிலையத்தில் எஸ்பி ஸ்ருதி, மேட்டுப்பாளையத்தில் சீனியர் எஸ்பி வம்சதர் ரெட்டி பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். தொடர்ந்து ஏனாமில் எஸ்பி வரதராஜன், மாஹி காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் இன்ஸ்பெக்டர் அனில்குமார் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். மக்கள் மன்றத்தில் பொதுமக்களிடமிருந்து மொத்தம் 73 புகார் மனுக்கள் பெறப்பட்டது. இதில் 47 மனுக்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு உடனடியாக தீர்வும் காணப்பட்டது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பாட பிரிவுகளில் சேர விண்ணப்பிக்கும் தேதி நீடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இப்பல்கலைக்கழகம் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2026-27 கல்வியாண்டில் எம்டெக், எம்சிஏ, எம்பிஏ மற்றும் எம்எஸ்சி மெட்ரியல் சயின்ஸ் டெக்னாலஜி போன்ற முதுநிலை பாடப்பிரிவுகளில் சேர்வதற்கு மாணவர்கள் ஜூன் 11 முதல் இணைய வழியில் விண்ணப்பித்து வருகின்றனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக முதுநிலை படிப்புகளில் சேர விண்ணப்பிக்கும் தேதி நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கடைசி தேதி ஜூன் 26 என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மாணவர்கள் காலக்கெடுவை நீடிக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். அதனை ஏற்று மாணவர்கள் வரும் ஜூலை 5ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இணைய வழியில் விண்ணப்பித்த பிறகு விண்ணப்பத்தின் மென்னகலை பதிவிறக்கம் செய்து அச்சிடப்பட்ட நகலுடன் மற்ற சான்றிதழ்களின் நகல்களையும் இணைத்து வரும் ஜூலை 7ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் முதுநிலை சேர்க்கைக்குழு அலுவலகத்தில் நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வில்லியனூர் தொகுதியில் பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். வில்லியனூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 20 பள்ளிகளை சார்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற 62 மாணவ மாணவிகளுக்கு வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் மாணவர்களை சிறப்பாக பயிற்றுவித்த ஆசிரியர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். அரசு பள்ளிகளில் பயின்று தற்போது உயர் பதவிகளில் பணியாற்றி வரும் முன்னாள் மாணவர்கள் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டமைப்பு நிர்வாகிகள், கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பெற்றோர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் கவிஞர் கண்ணதாசன் நூற்றாண்டு துவக்க விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலாளர் மோகன்தாஸ் வரவேற்றார். சங்க துணைத் தலைவர்கள் ஆதிகேசவன், திருநாவுக்கரசு, பொருளாளர் அருள் செல்வம், துணை செயலர் தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் கவிதாயின் இளைய மகன் என்ற தலைப்பில் கலக்கல் காங்கேயன், கவிஞர் 400 காலக்கணிதம் என்ற தலைப்பில் கலைமாமணி கோவிந்தராசு ஆகியோர் கவியரங்கம் நடத்தினர். தொடர்ந்து கவிஞர்கள் பிரபா, குமாரவேலு, யாழ் தமிழன், அருள்ராஜ், தேவி ஆகியோர் உரையாற்றினர். தமிழ்ச்சங்க தலைவர் முத்து ஆலவந்தார் சித்தனுக்கு கண்ணதாசன் விருது வழங்கினார். ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் உசேன், சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தராசன் உட்பட பலரும் பங்கேற்றனர்.
ஆட்சிக்குழு உறுப்பினர் ராஜா நன்றி உரையாற்றினார். வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் உலக யோகா தின விழாவில் திரளான பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் உள்ள ஆயுஷ் மருத்துவமனையில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு யோகா பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு யோகாசனங்கள், பிராணாயாமம் மற்றும் தியான பயிற்சிகளில் ஆர்வமுடன் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். டாக்டர் கமலக்கண்ணன், RMO டாக்டர் பிரசன்னா லட்சுமி, டாக்டர் ஜீவா ஆனந்த், ஆயுஷ் மருத்துவர்கள், யோகா நிபுணர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்களும் பங்கேற்றனர். யோகா ஆசிரியர் ஞானவேலு யோகா மற்றும் பிராணாயாமம் உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் மன அழுத்த கட்டுப்பாட்டிற்கு வழங்கும் நன்மைகள் குறித்து விளக்கி பல்வேறு யோகாசனங்களை செய்முறையாக கற்றுக் கொடுத்தார். நிறைவில் தினசரி வாழ்வில் யோகாவை கடைபிடித்து ஆரோக்கியமான வாழ்வை முறையாக உருவாக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்தினர். வில்லியனூர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடந்த வீதி உலாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா பக்தி பரவசத்துடன் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். 6ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து யானை வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மாட வீதிகளில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கங்களுடன் பெருமாளை வரவேற்ற பக்தர்கள் வழிநெடுங்கிலும் மலர் தூவி வழிபட்டனர். பாகூர் ஸ்ரீ மூலநாதர் கோவில் தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஆளுநர் மற்றும் முதல்வர் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். பாகூரில் பழமை வாய்ந்த வேதாம்பிகை சமேத மூலநாதர் கோவில் மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது. பழமையான இக்கோவிலில் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த முதலாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இத்தகைய பழமையான கோவிலில் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் காலை 8 மணிக்கு பல்லக்கில் சந்திரசேகரர் புறப்பாடும், இரவு 7 மணிக்கு யானை, மயில், ரிஷிபம், நந்தி, குதிரை உள்ளிட்ட வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாணம் கடந்த 26ஆம் தேதி மூலநாதர் வேதாம்பிகை அம்மன் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று தேரோட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி காலை 6 மணிக்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 7 மணிக்கு தேரோட்டம் தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த தேரினை பெரும்பாலான பெண்களை இழுத்து சென்று நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் கிராம மக்கள் காய், பழம், பூ, மிட்டாய் வீசினர். பின்னர் விளக்கு ஏற்றி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த தேர் பாகூர் மாட வீதிகள் வழியாக வலம் வந்து பின்னர் மாலை கோவிலை வந்தடையும். இதில் பாகூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி சிவகுமார், சிவாச்சாரியர்கள், சங்கர்பாபு மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், உபயதாரர்கள் மற்றும் பலரும் செய்து வருகின்றனர். வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவிலில் நடந்த திருக்கல்யாண உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்று வரும் 22வது ஆண்டு பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் விழாவையொட்டி பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய பெருமாளுக்கு வேத மந்திரங்கள் முழங்க தீபாராதனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் எந்திர விமானத்தில் பெருமாள் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஜூன் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது.